ஹலோ நண்பர்களே, அண்ட் 3D பிரிண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் பொழுது நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம எடுத்த ப்ராஜெக்ட் தான் நம்ம டெட்பூலுடைய மாஸ்க். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி டிசைனை சூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டெட்பூல் மாஸ்க் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறமாக நிறைய டிசைன்ஸை நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஃப்ரீயாக கூட நிறைய வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. இருந்தாலும் அதோடைய டெக்ஸ்டர் மாடல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப பிளெயின் மாடல்ஸாக தான் ரொம்ப கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரே பிரிண்ட்டாக ரொம்ப பெருசாக இருக்க மாதிரியான பிரிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இந்த மாதிரி செப்பரேட்டாக செம்ம டீட்டெயிலிங்காக ஒரு டிசைன் பண்ணுறது அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப்லி இதை பார்க்குற நிறைய டிசைனர்ஸ்க்கு தெரியும். ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டருடைய மாஸ்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த பிரிண்ட் மாடலை நம்ம Do3D அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அதில் டெட்பூல் மாஸ்க் 3 இருக்கும். ஸோ அந்த மாடல் தான் நம்ம பை பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் Do3D அப்படின்ற வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கான மாஸ்க்ஸ் அண்ட் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெய்ட் மாடல்ஸ் வாங்கும்பொழுது நம்மளுக்கான அட்வான்டேஜ் என்னென்னா அந்த மாடலில் பெரிய பிரச்சனைகள் வராது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் தான். அதாவது நம்ம இவ்வளோ பெரிய மாடலை ஒன்று பிரிண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய வேஸ்டேஜ் வரும். ஸோ அதை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வேஸ்டேஜ் இல்லை இவ்வளோ ஃபிலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்ற நினச்சிங்க அப்படின்னாவே நம்ம இந்த மாடலை பிரிண்ட் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லாமல் போயிடும். 3D பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்க தான் செய்யும். நீங்கள் கமர்ஷியல் மெத்தடை விட நம்ம வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மெத்தடில் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதுக்கான வேஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். பட் யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ் ஃபார் த குட் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்ஸை நார்மல் சப்போர்ட்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரியான என்னுடைய பிரிண்டருக்கு ரொம்ப தகுந்த மாதிரியான நம்பிக்கையான ட்ரீ சப்போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா எனக்கு பெரிய பிரச்சனைகள் இந்த ட்ரீ சப்போர்ட்ஸில் எனக்கு வர்றதில்ல. மேபி என்னுடைய செட்டிங்ஸ் என்னுடைய மிஷினுக்கு ப்ராப்பராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு வராமல் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நார்மல் சப்போர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதோடைய பேஸ் லைனை மட்டும் 6 mmலேருந்து 12 mm மாற்றிக்கிங்க. ஸோ தட் நிறைய ஃபிலமெண்ட்டை வேஸ்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ட்ரீ சப்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரீ சப்போர்ட்ஸுடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது அதோடைய பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேஸ்டேஜை நீங்கள் தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் ஃபுல்லாகவே ரெட் கலரில் பிரிண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணோம். பட் ரெட் கலர் ஃபிலமெண்ட் எங்ககிட்ட சஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால பாதிக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் ஃபிலமெண்ட்டில் வச்சு தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், பாதிக்கு மேலே ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரீ சப்போர்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது அதை எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஹெல்மெட்டில் இருக்க என்னுடைய அந்த ட்ரீ சப்போர்ட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஏன் அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி தான் நான் இந்த வந்து எடுத்தேன். ஸோ 3D பிரிண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு ட்ரீ சப்போர்ட் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் K1 யூஸ் பண்ணுறேன், ஆர்கா ஸ்லைசர் வச்சு நான் K1 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. சப்போஸ் பேம்பு லேப் யூஸ் பண்ணுறவங்க யாராவது பேம்பு ஸ்லைசரை யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக இதோடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. அதுக்கப்புறமாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமாக இதில் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம மேக்னெட்டை அசம்பிள் பண்ணணும். அதாவது மேக்னெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இதில் மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய அட்ராக்டிங் போல்ஸாக தான் இருக்கணும். அதாவது ஆப்போசிட்டில் நீங்கள் வைக்க போகிற பார்ட்டும் இந்த பேஸில் இருக்க, அதாவது ஹெல்மெட்டுடைய பார்ட்டில் இருக்க மேக்னெட்டும் கண்டிப்பாக அட்ராக்டிவ் போல்ஸாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு மேக்னெட்டை மாற்றி வச்சிங்க அப்படின்னாலும் இதனுடைய போல் அப்போஸ் ஆகும் பொழுது உங்களுடைய ஹெல்மெட் பக்காவாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் இதை வந்து சூப்பர் க்ளூ வச்சோ இல்லை வந்து ஃபெவிக்விக் வச்சோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இதை நார்மலாக கையில் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் நான் இதை வந்து முடித்தேன். இது ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமாக தான் நான் ஹாட் க்ளூ வச்சு இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் மோஸ்ட் ஆஃப்லி நீங்கள் எத்தனை மேக்னெட்ஸ் வாங்கணும் அப்படின்றது கவுண்ட் வந்து அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நான் ஒரு 50 மேக்னெட் தான் வாங்கியிருந்தேன். அதாவது நீங்கள் ஒவ்வொரு க்ரியேட்டருக்கும் நம்ம என்ன கிரெடிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த வேல்யூ தான். ஏன் அப்படின்னா இந்த கிரியேட்டர்கிட்ட நான் இந்த மாடல் வாங்கும்பொழுது அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு PDF இல்லை, அதை எப்படி அசம்பிள் பண்ணணும், அதுக்கு என்ன சைஸ் மேக்னெட் வைக்கணும், எத்தனை மேக்னெட் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நான் நம்பர் ஆஃப் மேக்னெட்ஸை மட்டும் நான் கரெக்டாக பார்க்காம விட்டுட்டேன். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான்
என்னால் இது மேக்னெட்ஸை எல்லா இடத்துலையும் என்னால் மேக்னெட் வைக்க முடியலனாலும் சஃபிஷியண்ட்டான இடத்துல எல்லாத்துலேயும் என்னால் மேக்னெட்டை வச்சு சூப்பராக இந்த மாடலில் என்னால் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது. இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் இதை ரொம்ப நீங்கள் பொறுமையாக பண்ணால் தான் இந்த மாஸ்கில் இருக்க மேக்னெட்ஸை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்னெட்டை மாற்றி வச்சிங்க அப்படின்னாலும் இன்னொரு பார்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு இது சப்போஸ் நீங்கள் ஃபேக்யூக் வச்சு ஒட்டிட்டீங்க உங்களால் எடுக்கவே முடியாது. ஹெல்மெட்டில் இருக்க பார்ட்டுக்கு நம்ம மேக்னெட் வச்சு முடிச்சிட்டோம். இன்னும் சைடில் இருக்க பார்ட்ஸ் நிறையா பார்ட்ஸுக்கு நம்ம மேக்னெட் வைக்கணும். இதில் முக்கியமான விஷயம் நான் ரொம்ப ஈஸியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பார்ட்டுக்கு வைக்க வேண்டிய மேக்னெட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அண்ட் அதில் அட்டாச் ஆகக்கூடிய ஆப்போசிட் பார்ட்ஸில் அந்த மேக்னெட் எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்து அதை வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ அவுட்புட்டை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம 30 மணி நேரத்துக்கு மேலே பிரிண்டிங் டைம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதோடைய சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து அதுக்கு பண்ண வேண்டிய மேக்னெட் அட்டாச் பண்ணுற வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமாக ஃபைனலாக நம்ம பண்ண இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கும் அவுட்புட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த அவுட்புட்டை பார்க்குறக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்காக சொல்லுங்கள். அண்ட் ஃபைனல் அவுட்புட் இது தான். அண்ட் இதில் நடுவில் இருக்க கண் பார்ட் மட்டும் நம்ம பண்ணல. ஏன் அப்படின்னா பாக்கி இருக்க எல்லா பார்ட்டையும் இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். இன்னொன்று பெயிண்டிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பெயிண்டிங் தெரில அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பெயிண்டிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து தாராளமாக பெயிண்ட் பண்ணி வாங்குங்க. ஏன் அப்படின்னா பெயிண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மொத்த ப்ராசஸையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராசஸில் எடுத்துட முடியும்னா அது கண்டிப்பாக பெயிண்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டை இன்னும் சூப்பராக காட்டுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெயிண்டிங் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு பெயிண்டிங் நல்லா தெரியுமோ அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணுறதுன்றது பெஸ்ட்டான விஷயம். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி முடிச்சது யார் அப்படின்னா நம்ம டான் தான். அதாவது நம்ம சின்ன சின்ன மாடல்ஸ் தான் பெயிண்ட் பண்ணுவார் இல்லையா, அந்த டான் தான் நம்ம இதுக்கும் பண்ணி முடித்தார். ஸோ அதோடைய அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் எல்லாமே கோட் கொடுத்ததுக்கப்புறமாக பிளாக் கலரை வச்சு நம்ம ட்ரை ப்ரஷ் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது பிளாக் அக்ரிலிக் இங்க் வச்சு நம்ம வந்து ட்ரை ப்ரஷ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இதனுடைய ஃபைனல் அவுட்புட் என்னுடைய ஃபேஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ரியல் லைஃப்பில் ஃபிட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோடைய ஷார்ட்ஸ் கூட நாங்கள் முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3D பிரிண்டிங் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3D பிரிண்டிங் பற்றி தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெட்பூல் உங்களை வந்து கண்டுபிடிக்க திட்டுவார். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ரெக்கார்டே பண்ணலையா?